காக்கும் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் நாம் ஏழைக்கு இறங்குகிறவர்களாய், வறியவர்களுக்கு நாம் கடன்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை தேவன் செழிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அது மட்டுமல்ல, யாரிடம் நாம் பாசம் வைக்க வேண்டுமோ அவர்களிடம் எல்லாரிடமும் நாம் பாசம் வைக்கும் பொழுது தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார். தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்கிறார். நாம் மற்றவர்களிடத்தில் அன்பை செலுத்தும் பொழுது தேவ ஆவியானவருடைய அன்பு நம் மீது இறங்கும். அவர் நம்மை வழிநடத்துவார். நம்முடைய ஆத்துமா செழிக்கும். நம்முடைய ஆத்துமாவுக்கு தண்ணீர் கிடைக்கும். தேவன் நம்மோடு. ஆமென்.